தலைமுறையின் 7 வரை இன்று தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கடன் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விளம்பரத்திற்கு 11 கோடி ரூபாய் அரசு பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மீது லோக் ஆயுக்தா குற்றச்சாட்டு. 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வரலாறு காணாத ஊழலில் திளைக்கிறது. பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் தாக்கு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை அரசுடைமையாக்க கோரும் வழக்கு. மத்திய அரசு பிசிசிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுக்கும் நபர் வளைத்து பிடிக்க பல மணி நேரமாக காவல்துறையினர் போராட்டம். விளம்பரத்திற்கு அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மீது அம்மாநில லோக் ஆயுக்தா குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற்ற கடந்த 2008ஆம் ஆண்டில் ஷீலா தீட்சித் தலைமையிலான அம்மாநில அரசு 22 கோடி ரூபாய் அளவுக்கு சாதனை விளம்பரங்களை செய்திருந்தது. இதனை எதிர்த்து டெல்லி மாநில பாஜக தலைவர் விஜேந்திர குப்தா தொடர்ந்த வழக்கில் விளம்பரங்களுக்கு செலவு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதை டெல்லி லோக் ஆயுக்தா உறுதி செய்துள்ளது. இதையடுத்து விளம்பர செலவில் பாதி அளவான 11 கோடி ரூபாயை அப்போது டெல்லி மாநில தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையை தம்வசம் வைத்திருந்த முதலமைச்சர் ஷீலா தீட்சித்திடமிருந்து வசூலிக்க லோக் ஆயுக்தா பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் அரசுகள் தங்களது வளர்ச்சி திட்டங்களை விளம்பரப்படுத்துவதை முறைப்படுத்த விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு டெல்லி மாநில லோக் ஆயுக்தா வேண்டுகோள் விடுத்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2வது முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்பட்ட விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன என்று பார்க்கலாம். டெல்லியில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான சுஷ்மா ஸ்வராஜும் அருண் ஜேட்லியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை கடுமையாக சாடினர். வரலாறு காணாத ஊழலில் திளைக்கும் மத்திய அரசு சாமானிய மக்களின் வாழ்க்கையை கடுமையானதாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினர். கொள்கை முடிவுகளை எடுக்க மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் வழிகாட்டுதலையே நாடுவதாகவும் இரட்டை தலைமையால் பிரதமர் பதவி மதிப்பிழந்து விட்டதாகவும் அவர்கள் விமர்சித்தனர். चाहिए तो ये था कि 4 वर्ष के बाद आज ये इकट्ठे बैठकर विचार मंथन करते, कोई चिंतन करते और देश से क्षमा याचना करते. Never has the country seen such an environment of gloom, pessimism, cynicism and negativism. ये सब इस सरकार के इस कार्यकाल की वजह से है. 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை கொண்டாடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எதையும் சாதித்துவிடவில்லை என்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா. பணவீக்க உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு, வேளாண் மற்றும் உற்பத்தித்துறை வளர்ச்சி சரிவு என அனைத்து முனைகளிலும் மத்திய அரசு தோல்வியையே சந்தித்திருப்பதாக அவர் கூறுகிறார். சுதந்திர இந்தியாவில் முன் எப்பொழுதும் கண்டிராத பெரிய ஊழல்கள் இப்போது நடைபெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பிரதமர் அலுவலகமே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற அளவிற்கு ஊழல்கள் இன்றைக்கு பெருமளவிற்கு ஏற்பட்டிருக்கின்றன. அதனால்தான் இந்த அரசின் மீதான நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. பிரதமர் மீதான நம்பகத்தன்மையே இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே இந்த அரசு ஒரு படுதோல்வி அடைந்த அரசு என்று நாம் குறிப்பிட வேண்டும். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எழுந்துள்ள ஊழல் புகார்களால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீது மக்களுக்கு நல்லெண்ணம் இல்லை என்கிறது மத்திய அரசை வெளியில் இருந்து ஆதரிக்கும் சமாஜ்வாதி கட்சி. எஞ்சிய ஓராண்டிலாவது சிறப்பாக செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற முயற்சிக்க வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை சமாஜ்வாதி கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் சிவகுமார்.
கோவை அருகே தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகையால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மதுக்கரையில் உள்ள தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகை அருகில் உள்ள வேளாண் நிலங்களில் படிவதால் பயிர்கள் நாசமாவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சிமெண்ட் ஆலையில் நேற்று சோதனை நடத்தினர். ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் போதும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனையிடும் காலங்களிலும் மாசு கலந்த வாயுவை வெளியேற்றாமல் தவிர்க்கும் தனியார் சிமெண்ட் ஆலை நிர்வாகம் ஆண்டின் மற்ற எல்லா நாட்களிலும் மாசு கலந்த வாயுவை வெளியேற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கலெக்டர் அலுவலகத்தில் முறையிட்டதன் பேரில் 3 நாட்களாக கம்பெனியிலிருந்து எந்த இயந்திரங்களும் ஓட்டாமல் தண்ணீர் விட்டு கழுவி சுத்தமாக வைத்து அதிகாரிகளை வரவழைத்து காண்பித்திருக்கிறார்கள். இயந்திரம் பழுதடைந்து இருக்கிறது, ஒரு வாரமாக புகை வெளிவருவது என்பது தவறு. ஆனால் வருடம் முழுவதும் புகை வெளியே வந்து கொண்டுதான். புகையினால எல்லா தென்னம்பளம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் புதுசாக தென்னம்பளம் போட்டுக்கிறோம். தென்னம்பளம் போட்டால் இந்த குருத்து அந்த புகை வந்து அந்த குருத்தில் பறிஞ்சு அந்த தென்னம்பிள்ளையை காய்க்கிறது இல்லைங்க. அல்ல குருத்து சின்ன குறும்பியாக இருக்கும்போது விழுந்துரு கீழே விழுந்துருங்க. அப்புறம் இந்த பூமியை வந்து 2 அடி 3 அடிக்கு வெறும் சிமெண்ட் புகை தானுங்க. அதனால எந்த விவசாயம் சரியா வரதில்லைங்க. 20 மணி நேரத்திற்கும் மேலாக தீப்பற்றி எரியும் திருச்சி மாநகராட்சி குப்பை கிடங்கு பற்றிய செய்தி இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தூத்துக்குடியில் நச்சு வாயு கசிவிற்கு தங்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது என்று ஸ்டெர்லைட் ஆலை தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை காரணம் காட்டி ஆலை மூடப்பட்டதற்கு எதிரான வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் இவ்வாறு வாதிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி 64 நிறுவனங்கள் செயல்படும் போது தங்களது ஆலையிலிருந்து சல்பர் டை ஆக்சைடு வாயு வெளியேறியதாக கூற முடியாது என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை அரசே ஏற்று நடத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் வரும் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று உத்தரவிட்டது. மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் சாந்தகுமரேசன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நடைபெறும் முறைகேடுகளை சிபிஐ மூலம் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், மாலா ஆகியோர் அடங்கிய அமர்வு மத்திய விளையாட்டு அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் உள்ளிட்ட 9 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். கடந்த 17ஆம் தேதி ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையேயான ஐபிஎல் போட்டியின் போது ஸ்பாட் பிக்சிங் மோசடியில் ஈடுபடுவதற்கு அஜித் சண்டிலாவிற்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் அதற்கு முன்பாகவே சண்டிலா கைது செய்யப்பட்டுவிட்டதால் அவரால் போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஐபிஎல் அமைப்பிற்கு முன்னதாக தொடங்கப்பட்ட ஐசிஎல் போட்டிகளிலும் ஸ்பாட் பிக்சிங் நடந்ததாக சுனில் பாட்டியா என்ற தரகரிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் விஜயகர் என்ற நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி வருகிறார். பல மணி நேரமாக மிரட்டல் விடுத்து வரும் நபர் இருக்கும் குடியிருப்பை அதிரடிப்படை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். அவரை பத்திரமாக மீட்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். விஜயகரிடம் உள்ள துப்பாக்கி உண்மையானதுதான் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பல மணி நேரமாக தற்கொலை மிரட்டல் விடுத்து வரும் விஜயகர் திரைப்படங்களில் ஆபாசத்தை தவிர்க்க வேண்டும், உலகில் அமைதி நிலவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கடன் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கு விசாரணையில் இன்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இந்தியன் வங்கி முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணனுக்கு ஓராண்டு சிறையும், மண்டல மேலாளர் சண்முகசுந்தரம் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரி தன்சிங் ஆகியோருக்கும் சிறை தண்டனை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சேலம் கரூர் அகல ரயில் பாதையில் வரும் 25ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில் சேவை தொடங்கும் என சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் சுஜாதா ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். 25ஆம் தேதி காலை 10:35 மணிக்கு பயணிகள் ரயில் சேவை தொடங்கும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை சுஜாதா ஜெயராஜ் இன்று வெளியிட்டார். ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களில் ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மற்ற சேவைகள் தொடங்க படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சேலம் கரூர் அகல ரயில் பாதை 800 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டது. பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு கடந்த நவம்பர் மாதம் இதில் சரக்கு ரயில் இயக்கப்பட்டது. திருச்சி மாநகராட்சி குப்பை கிடங்கில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வந்தாலும் இந்த தீயால் எழுந்த புகை மூட்டத்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் பெரும் அவதிக்காளாகினர். இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இடம் பனிமூட்டமோ மலைப்பிரதேசமோ அல்ல. திருச்சி மாவட்டத்தில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் புகை மூட்டத்தோடு காணப்படும் அரியமங்கலம் பகுதிதான் இது. 60 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த கிடங்கில் நேற்று இரவு சுமார் 3 மணி முதல் தீ எரிந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை காற்று வேகமாக வீசியதால் தீ மளமளவென பரவியது. இதனால் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. திருச்சி கோட்டத்திலிருந்து ஒரு 9 நீர்த்தாங்கி வண்டி, புதுக்கோட்டையிலிருந்து 3 நீர்த்தாங்கி வண்டி, அதே மாதிரி நம்ம திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நீங்க சொன்ன மாதிரி 2 குழுக்களாக அந்த 64 பேருங்கிறது ஒரு டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு மற்றொரு ஷிஃப்ட் கூட அவங்க வந்து மாறி வந்துட்டாங்க. இந்த இத்தனை வண்டிகளுக்கும் வந்து மாநகராட்சி நிர்வாகத்திலிருந்து நீர் வசதி வழங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 6 வாட்டர் லாரி கொடுக்குறாங்க. இது போக பரஸ்பர நிதி உதவி மியூச்சுவல் எய்டு ஸ்கீம்னு சொல்லி பெல்லு OFT அது துப்பாக்கி தொழிற்சி அவங்கள்ட்ட தீயணைப்பு வீரர்கள் அவர்களும் வந்து எங்களுக்கு இது போன்ற இடர்பாடு அவங்களுடைய பங்களிப்பை பண்ணி இந்த தீ வந்து அதிகமாக பரவாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீயை அணைப்பது ஒரு புறம் என்றாலும் எரிந்து கொண்டே இருக்கும் குப்பை கூளங்களில் இருந்து எழுந்த புகை அக்கம் பக்கத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவியதால் அங்கு வசிக்கும் மக்கள் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டும் இரவில் தூங்க முடியாமலும் கடும் இன்னல்களை சந்தித்தனர். இது வந்து அணைக்கிறதுக்கு வண்டியை வந்து திருவரம்பூர்ல இருந்து திருச்சி டவுன்ல இருந்து பெரம்பலூர் இருந்து எல்லாம் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து அதை அணைக்க முடியல. எப்படி 1 வாரம் ஆகும் அணைக்கிறதுக்கு. இது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறனா குப்பைக்குள்ளேயே மாற்றணும். இந்த இடத்த விட்டு கார்பரேஷன் லிமிட்ல இருந்து அவுட்டர் மாத்தினாதான் இது நிரந்தர தீர்வு. இல்லைன்னா இது வந்து வருஷம் நடக்கிறது தான், நடந்துகிட்டே தான் இருக்கு. கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அணைக்கிறாங்க, போயிடுறாங்க. இது குறித்து திருச்சி நகர மேயர் ஜெயாவிடம் கேட்டதற்கு வெப்பம் அதிகமாக இருந்ததே தீ விபத்து ஏற்பட காரணம் என்றும் இந்த தீயில் நச்சுப் பொருட்கள் எதுவும் கலக்காததால் பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். நிறைய லாரி வச்சு அணைச்சிருக்காங்க. குழந்தைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சார். ஏன்னா வீட்டு குப்பைகள் தான், உங்களுக்கு தொழிற்சாலையிலாம் வர மாதிரி இல்லை. அதனால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மேலும் விரைவில் குப்பை கிடங்கு வேறொரு இடத்திற்கு மாற்றப்படும் என்றும் ஜெயா உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சார்ல்ஸுடன் நிரஞ்சன் பாரதி. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். 37 பேரை பலி கொண்ட மலேகான் குண்டுவெடிப்பு தொடர்பாக 4 பேர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. குற்றப்பத்திரிகையில் ராஜேந்திர சௌத்ரி, தான்சிங், மனோகர் நார்வாரியா மற்றும் ராம்ஜி கல்சரங்கா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இவர்கள் அனைவரும் இதுவரை தலைமறைவாக உள்ளனர். மலேகான் குண்டுவெடிப்பில் முக்கிய தொடர்பு இருப்பதாக கருதப்பட்ட சுவாமி அசிமானந்தா மற்றும் கர்னல் புரோஹித் ஆகியோர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. 2006ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் மாலேகான் தர்காவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 37 பேர் கொல்லப்பட்டனர். மாகாண கவுன்சில்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விவகாரத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்குள் மட்டும்தான் விவாதிக்க முடியும் என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் இலங்கை பெட்ரோலியத்துறை அமைச்சர் அனுராயபா, அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்வது குறித்த எந்த விவாதமும் நாடாளுமன்ற தேர்வு குழுவிற்குள் மட்டுமே நடக்க முடியும் என அரசு கருதுவதாக கூறியுள்ளார். அனைத்து கட்சிகளின் கருத்தையும் பெறும் நோக்கத்தில் நாடாளுமன்ற தேர்வுக்குழு ஒன்றை அமைப்பதாக இலங்கை அதிபர் ராஜபக்சே அறிவித்திருந்தார். ஆனால் நாடாளுமன்ற தேர்வுக்குழு அமைப்பது அதிகார பகிர்வை தாமதப்படுத்தும் முயற்சி என தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 1987இல் இந்தியாவின் முயற்சியால் இலங்கையின் அரசியல் சாசனத்தில் செய்யப்பட்ட 13வது சட்ட திருத்தத்தின்படி மாகாண கவுன்சில்கள் உருவாக்கப்பட்டன. தொடரும் சில செய்திகளை சில வரிகளில் பார்க்கலாம்.
சென்னை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் ஒருங்கிணைந்த மழைநீர் கால்வாய் அமைப்பு ஏற்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இயங்கும் கழிப்பறைகளை பொதுமக்கள் பயன்படுத்த கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேயர் சைதை துரைசாமி எச்சரித்தார். முன்னதாக பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் வினோத் ராய் இன்று ஓய்வு பெற்றார். புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டுள்ள சசிகாந்த் சர்மா நாளை பதவியேற்க உள்ளார். எரிவாயு மூலம் வாகனங்களை ஓட்டும் முறை பிரபலமாகி வரும் நிலையில் இது தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு பலன் தரும் புதிய நடைமுறையை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. வாகனங்களில் பொருத்தப்படும் LPG கிட் எனப்படும் எரிவாயு பயன்படுத்தும் உபகரணங்களை உற்பத்தி செய்பவர்கள் அதற்கான உத்தரவாதத்தை தருவது இனி கட்டாயமாகிறது. இத்தகவலை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மீண்டும் சந்திக்கலாம். தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.